சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நெறைய நபர்கள், நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நரம்புகள் தொடர்பான பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நரம்புகள் அப்படின்னு சொல்லும்போது, டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்ற விஷயம். ஸோ இதுல வந்து நமக்கு நெஃப்ரான்ஸ் பாதிக்கப்படுது, சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்படுது, கண்கள்ல ரெட்டினோபதி ஏற்படுது. பட் இந்த நரம்புகளை பாதுகாப்பது எப்படி? உங்களுக்கு ஒரு 5 வருடத்துக்கு மேல சுகர் இருக்குன்னா, ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா, நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வரக்கூடிய நெறைய அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, சுகர் வந்து அதுக்கப்புறம் ஒரு 5, 6 வருடங்கள் ஆயிடுச்சுங்க. எனக்கு இந்த ப்ராப்ளம் இப்போ ஒரு 6 மாசமா நான் ஃபீல் பண்றேன்னு சொன்னா, நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். அது எந்தெந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தோம்னா, கால் பாத எரிச்சல் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தோம்னா, கால் பாதத்துல எரிச்சல் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நடக்கும்போது எனக்கு கால்ல சின்ன சின்ன ஊசியால குத்துற மாரி இருக்கு. மருத்து போற மாதிரி ஒரு உணர்வு தெரியுது. இதெல்லாம் சொல்வாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, யூரின் அடிக்கடி போயிட்டுருக்கு. ஏன்னா, பிளாடர்ல இருக்கக்கூடிய நர்வ்ஸும் வீக் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த நரம்புகள் தளர்வு ஏற்படுறதுனால, அடிக்கடி பிளாடர் வந்து டைட்டா இல்லாம ரொம்ப தளர்வு ஏற்பட்டுரும். ஸோ இதனால யூரின் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மைல்டா ரொம்ப கம்மியான ஒரு ட்ரெமர், மைல்டா ஒரு நடுக்கம் கைகள்ல இருந்துகிட்டே இருக்கு. சுகர்னால. நல்லா கவனிச்சு பாருங்க. சுகர் வரதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஸ்டாமினா எவ்ளோ இருந்துச்சுங்க எனக்கு. இப்போ கொஞ்சம் தூரம் நான் வந்து என் ஜாப்க்கே கூட நான் நடந்து தான் போவேன். இப்போ என்னால நடக்கவே முடியல. கொஞ்சம் தூரம் நடந்தாலும் கை கால் எல்லாம் வெலவெலத்து போகுது. முதுகு தண்டுவடம் நேராக இருக்கவே மாட்டேங்குது. வளைஞ்சு வளைஞ்சு எனக்கு கூன் போடுற மாரி இருக்கு. நெறைய ஆண்கள் சொல்ற விஷயம் எனக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு எரெக்ஷன் ப்ராப்ளமும் வந்துருச்சுங்க. எரெக்டல் டிஸ்ஃபங்ஷன் வந்துருச்சு. இதனாலயும் எனக்கு நெறைய மன உளைச்சல் ஏற்படுது. அப்போ இது சுகர்னால ஏற்படக்கூடிய நெறைய பாதிப்புகள்ல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஒன்று.